Welcome back to our channel Minnu's Lifestyles. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன மேக்கப் லுக் தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு சீக்கிரமா பண்ணக்கூடிய மேக்கப் லுக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைசர் ஆகிறதுக்காக வந்துட்டு ஆலிவேரா ஜெல் எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ்லேயும் வந்துட்டு கழுத்துலேயும். ஸோ நான் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், அப்போ தான் நல்லா ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டிக்கு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளம்மோட டோனர் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்துட்டு லிக்விடாக தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நல்லா 2 கையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி வச்சு தான் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடய கண்ணுக்கிட்ட அப்புறம் பிம்பிள்ஸ் வந்த இடத்துலலாம் வந்துட்டு நல்ல மார்க்காக இருக்கும். ஸோ அங்கே மட்டும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு வந்துட்டு இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் இருக்கு இல்லையா, இல்லை ஸ்பாஞ்ச் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ அது வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா ஸ்லோவாக தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்கியூவோட ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஷேட் வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆகி போகும். ஸோ அதனால் நான் இந்த ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தங்க ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஷேடு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு நான் ஜஸ்ட் டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைட்டாக பவுட்ரு அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒன்று செட் ஆகி கிடைக்கிறதுக்காக. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், இல்லை எல்லா மேக்கப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு காம்பேக்ட் பவுட்ரு போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு நல்லா அப்ளை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐ மேக்கப்புக்கு வந்துட்டு ஐ ஷேடோ வந்துட்டு என்ன கலர் வேணுமோ, இப்போது என்னோடய சுடிதார் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் க்ரேயில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு க்ரே கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இப்போ காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா கேர்ள்ஸ் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அது முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு காஜல் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம்.
என்னோடது வந்துட்டு பயங்கரமாக திக்காலாம் தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்ப திக்காக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ பெரிய ப்ராடக்டாக இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு தான் லிமிட்டாக தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஐலைனர். ஐலைனர் வந்துட்டு எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் போடலாம். நான் ஜஸ்ட் எப்பயும் போல் வந்துட்டு ஒரு சின்னதாக வால் தெரிகிற மாதிரி வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு ஒன் சைடாக தான் நான் காமிக்கிறேன். எனக்கு டபுள் சைட் வந்துட்டு நான் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கே காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக் தான். இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு லிப்புக்கு வந்துட்டு லிப் பாமோ வேறு எதுவும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணலை. இது வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷ். ஸோ லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இயரிங்ஸ். ஓகே, ஃபுல் லுக் வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இன்னும் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்க கொஞ்சம் முடி மட்டும் எடுத்து அப்படியே லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி சுருட்டிட்டு ஜஸ்ட்டு குஷி கிளிப்பை வச்சுட்டு பின் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ முன்னாடி வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா கை வச்சே நம்ம வந்துட்டு இப்படி எடுத்து விடலாம். இல்லாட்டி வந்துட்டு இந்த மாதிரி சீப்பு இருந்ததுன்னா வந்துட்டு சீப்பில் வச்சும் வந்துட்டு எடுத்து விடலாம். ஸோ நான் 2 கிளிப் வந்துட்டு நான் இந்த மாதிரி குத்தியிருக்கேன். ஸோ லைட்டாக வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. என்னோட குட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு ரொம்ப சுருட்டி இதாகாமல் லைட்டாக மட்டும், ஏன்னா வந்துட்டு இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக தானே முடி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக மட்டும் இப்படி இது பண்ணிவிட்டு இங்கே குஷி கிளிப் குத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் ஸ்டைலும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஹேர் போட்டுக்கலாம், லூஸ் ஹேர் விட்டுக்கலாம், இல்லை பின்னி போடுறதுனாலும் வந்துட்டு ஒன் சைடாக பின்னி போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட இஷ்டம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்.